என் தங்கப்பிள்ளையே, நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் இன்று ஒருவரினுடைய கதையை முடிக்கப் போகின்றது. அது யாருடைய கதை, எந்த தெய்வம் என்பதனை நிச்சயமாக இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் தாயானவள் இந்த வராகி என் மூலமாக உனக்கு இந்த செய்தி உன் செவி வந்து சேர வேண்டும் என்று விதியாகும் பொழுது அதை யாராலும் அவ்வளவு எளிதில் மாற்றிவிட முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பது எல்லாம் இனி எப்பொழுதும் உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற மிகப்பெரிய விஷயம் என்பதனை நீ ஒருபோது மறந்து விடாதே. உன்னோடு இந்த வராகி நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி உனக்கு நான் கொடுப்பது எல்லாம் என்னவென்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். வராகி ஒரு தெய்வம் ஒருவரை அழிக்கப் போகிறது என்று நான் சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற ஆழமான உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரத்தை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். தாயின் அன்பு ஒருவரை அழிப்பதற்கானது அல்ல, ஆனால் தவறு செய்தவர்களை விட்டு விடுவதற்கானதும் அல்ல என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி முன்னின்று ஒரு விஷயத்தை செய்ய நினைத்து விட்டாலானால் அதை யாராலும் அதன் பிறகு தடுத்து நிறுத்திவிட முடியாது. யார் நினைத்தாலும் அதிலிருந்து அவ்வளவு சுலபமாகவெல்லாம் மீண்டு வந்து விட முடியாது. நான் இருக்கும் பொழுது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றிலும் நீ எதையுமே கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடப்பதாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உனக்கு தேவைப்படும் நேரம் நிச்சயமாக அது உன் வாழ்க்கையில் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்றே பல இன்னல்களையும் வேதனைகளையும் துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களை எல்லாம் நாம் அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியாதல்லவா? நம்மை தேடி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் அவ்வளவு எளிதாக தொலைத்து விடவும் முடியாது. உனக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு நான் ஒருபோதும் இருப்பதில்லை. உன்னை தேடி வருகின்ற எல்லாமும் உனக்கு என்ன கொடுக்கிறது, ஏது கொடுக்கிறது என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா? இத்தனை நாளும் என்ன நினைத்தாய், ஏது நினைத்தாய் என்பதை எல்லாம் விடு. இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டாயானால் அது உன்னுடைய மனதிற்குள் மிகச்சரியான எண்ணங்களை கொடுக்கும். அது உன்னுடைய மனதிற்குள் மிகச்சரியான புரிதலை கொடுக்கும். எந்த நிலையிலும் உனக்கு கொடுக்க வேண்டிய வெற்றியை அது உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும். தீமைகளை செய்கின்றவர்களை எல்லாம் நாம் நல்லபடியாக வாழ்வதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் அவர்கள் வாழ்க்கையில் செய்த பாவங்களுக்கு தண்டனைகளை அவர்கள் அனுபவிக்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் அவர்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கத்தான் செய்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் பிள்ளை நீ கவனமாக உணர வேண்டிய விஷயம் அல்லவா? இத்தனை நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம். கஷ்டங்கள் அத்தனையும் அதிலிருந்து உன்னை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் வந்திருக்கின்றது. உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எல்லாமும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கத்தான் வந்திருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நடந்து முடிந்ததை எல்லாமும் ஒருபுறம் இருக்க, இனி உனக்கு நடக்கக்கூடியது ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கிறதல்லவா? வராகி நினைத்த நேரத்தில் நினைத்த மாத்திரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கு என்னவென்று சொல்லக்கூடியவள். இனிமேல் எதையுமே உன்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம், உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டிய காலம். அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் என்பதனை மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பு உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவெல்லாம் தந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றோடு உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து உனக்கு நிச்சயமாக உனக்கான பேரதிசயங்கள் எல்லாமும் நடக்க வேண்டும்.
நீ வணங்குகின்ற இந்த தெய்வம் உனக்கு கை கொடுக்க வேண்டி வந்திருக்கின்ற இந்த நேரம் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ கலங்கிவிடக்கூடாது. இந்த தெய்வத்தை உணரத் தொடங்க வேண்டுமே தவிர ஒருபோதும் இதை விட்டு என் குழந்தை நீ விலகிச் சென்று விடக்கூடாது. ஒருபோதும் இதை விட்டு என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையை விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடத்த வேண்டி எண்ணுகின்றவர்கள் சிலர்தான். உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒரு சிலர் மட்டும்தான். அப்படி உனக்கு நல்லதை நடத்த நினைப்பவர்களுள் முக்கியமானது உன்னுடைய தெய்வம் அல்லவா? நீ வணங்குகின்ற தெய்வம் அல்லவா? இவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கிறார்கள், ஏது கொடுக்கிறார்கள் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ நல்ல மாற்றங்களுக்குள் கொண்டு வந்து விட்டால் அது போதும். அத்தனைக்குமான மகிழ்ச்சியை உனக்கு நிச்சயமாக கொண்டு வந்து கொடுக்க நான் தயாராகி விட்டேன். இந்த நிலைமை, இந்த சூழ்நிலையில் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேல் என் பிள்ளை நீ நிச்சயமாக கண்டு மகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். துரோகங்கள் வீழ்ந்து போவதை கண்கூடாக காணத்தான் போகின்றாய். எல்லா விஷயங்களும் உன் முன்னால் நடக்கப் போவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய். இனி உனக்கென்று நான் வந்திருப்பதை நீ உணரும் பட்சத்தில் நிச்சயமாக அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை உண்மைகளும் வெளிவரக்கூடிய நேரம், அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரியக்கூடிய நேரம். இனி எதையும் கடந்து நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, இத்தனை நாளும் உனக்கு கிடைத்திட்ட பயமும் வேதனைகளும் சோதனைகளும் போதும். இனிமேல் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும் என்பதுதான் உண்மை. உனக்கு வேண்டியபடி இந்த வெற்றிகள் மன உறுதியோடு உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. வராகி, இதையெல்லாம் என்றோ நடத்தி இருக்கலாமே, எதனால் இத்தனை கால தாமதம் என்று கேட்கிறாயா? என் குழந்தையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியங்கள் உண்டு. எல்லா விஷயங்களும் நடப்பதற்கு ஒரு விஷயம் அதற்கு பின்னால் ஒளிந்து கிடக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ எப்பொழுதுமே சரியாக உணர்ந்திட வேண்டும். உன்னை தேடி இந்த வராகி முன்னின்று ஒன்றை எடுத்துச் சொல்லும் நேரம் உன் வாழ்க்கை உன் கைகளில் ஒட்டு மொத்தமாக மாறப்போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னை தேடி நான் உனக்கு எதையும் சொல்லிக் கொடுக்கும் வேளையில் அத்தனையுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னதான் நடக்கும் என்று யோசித்து கொண்டிருக்கிறாயா? வராகி அப்படி எதைத்தான் சொல்லப் போகிறாள், எந்த தெய்வத்தை பற்றிதான் பேசப் போகிறாள் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக என் குழந்தை, இனி எந்த நொடியிலும் இதையெல்லாம் எண்ணி நீ நிச்சயமாக வருந்தாதே. உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே தெய்வத்தினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்களை உன் முன்னால் கொண்டு வந்து தரப்போகின்றது. நீ விரும்பியதை விட உனக்கு சிறப்பான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நடக்கத்தான் போகின்றது. இனி என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்று நீ கலங்கி நின்றாலும் இதற்கெல்லாம் மனம் வருந்தாதிரு. உனக்கு சந்தோஷங்கள் நிச்சயமாக கிடைக்கத்தான் வேண்டும். உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை தூரம் உனக்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பிரச்சனைகள், இவர்களால் உனக்கு கொடுத்திட்ட துன்பங்கள் என்று ஒவ்வொன்றும் இந்த தெய்வத்தின் முன்னால் பொடி பொடியாக போகின்றது. தான் செய்த பாவங்களுக்கெல்லாம் உன் காலடியில் விழுந்து மண்டியிட வேண்டிய ஒரு நிலைமை நிச்சயமாக ஏற்படத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்பது உன்னுடைய எண்ணமாக இருந்தாலும் நான் சொல்லப்போவது உன் வாழ்க்கையில் இனிமேல் உச்சகட்ட மாற்றத்தை உனக்கு எப்பொழுதும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உச்சகட்ட விஷயங்களை எல்லாம் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் நான் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையை மிகச் சரியாக மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உன்னை தேடி இந்த வராகி வந்திட்ட பொழுது உனக்கான தெய்வம், அழிவை கொடுக்க நினைக்கின்ற இந்த தெய்வம் பலகாலம் பொறுத்திருந்த பிறகுதான் இப்பொழுது இந்த விஷயத்தை நடத்த துணிந்திருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற வேதனைகளும், இவர்கள் உனக்கு கொடுக்கின்ற கஷ்டங்களும்,
நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் இருக்கின்றது. ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு உண்மையாக இருக்கின்றது. ஏனென்றால் செய்த பாவங்கள் அத்தனை பெரியது, செய்த விஷயங்கள் அத்தனை பெரியது. எல்லாவற்றிலும் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்று பார்க்கும் பொழுது இவை ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாக கிடைக்காமல் செல்வதை நிச்சயமாக உணர முடியாமல் போய்விட்டது. என் குழந்தையே, எப்பொழுதுமே நமக்கு துரோகத்தை செய்கின்றவர்கள் நல்லபடியாக இருந்தார்கள் என்று தானே நினைக்கின்றாய். ஆனால் அவர்களுக்கு அழிவு காலம் ஆரம்பித்து விட்டது. அந்த அழிவு காலத்தை அவர்களுக்கு ஆரம்பித்து வைத்திருப்பது யார் தெரியுமா? நீ குலசாமியாக மனதில் எப்பொழுதும் நினைத்து நல்லபடியாக அவர்களை மனதிற்குள் வழிபட்டு கொண்டிருக்கின்ற அந்த கருப்பண்ண சாமிதான் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்றார். இவர் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்த வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுக்கும். நமக்கு கெடுதல் செய்தவர்களுக்குமே கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கின்ற என் குழந்தை, இனிமேல் தெய்வத்தினிடம் எதையும் ஒப்படைத்து விடு. நீ ஒதுங்கிவிடு. தெய்வம் பார்த்து கொள்ளும் என்பதனை முதலில் நீ நம்பு. உன்னை சுற்றி எது நடந்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ முழுமையாக உணரத் தொடங்கு. உன்னை தேடி நான் வந்திட்ட நேரம் உனக்கு எல்லாமும் என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமுமே அந்த கருப்பண்ண சாமியினுடைய அருளால் இவர்களுக்கு ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. இவர்களின் வாழ்க்கையில் ஆட்டம் காண வேண்டிய நிலைமை வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா? இவர்களினுடைய சூழ்ச்சிகள் தான் அத்தனைக்கும் காரணம். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு தீமைகளும் தான் அத்தனைக்கும் காரணம். கருப்பனுக்கு கோபம் எப்படி வரும் என்பது உனக்கு தெரியும் அல்லவா? கருப்பன் ஆடுகின்ற ஆட்டத்தை யாரும் காண நினைக்க கூடாது. ஏனென்றால் அதன் அழிவு மிக பெரியதாக இருக்கும். மீண்டு வரவே முடியாத ஒரு பேரிழப்பை அது கொடுக்கும். அப்படி இருக்கும் பொழுது இந்த விஷயத்தை எல்லாம் என்னவென்றும் ஏதுவென்றும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உனக்கு எல்லாவற்றிலுமே நான் சரியான புரிதலை உனக்கு கொடுக்கக்கூடிய நேரங்கள். இனி அத்தனையிலும் இந்த வராகி முன்னின்று உனக்கு எதையும் சொல்லிக் கொடுப்பாள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டும். அம்மா சொன்னது போல உன் வாழ்க்கையில் தீமைகளை செய்ய நினைக்கின்றவர்களின் ஆட்டம் அடங்கப் போகின்ற நேரம். வராகி நினைத்தது போல எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும். இந்த வராகி சொல்கின்ற வார்த்தைகள் போலவே உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வராகி நினைத்த நேரம், நினைத்த வெற்றி உனக்கு நிச்சயமாக கிடைக்கட்டும். நான் சொல்வது போல கருப்பண்ண சாமியினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் பேரதிசயம் நடக்கும். மிக பெரிய ஆட்டத்தை உன் வாழ்க்கையில் நான் அடக்கி விடுகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட காயங்கள் எல்லாமும் உன் கண்ணீராக வெளிவந்ததல்லவா? இனி எல்லாமுமே உன்னை விட்டு விலகும். எல்லாமுமே உன்னை தாண்டி உன் வாழ்க்கையை விட்டு வெளியேறக்கூடிய நிலைமை நிச்சயமாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தயங்கி நின்றாய், உன்னை பதம் பார்க்க நினைப்பார்கள். தயக்கம் காட்டாமல் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னின்று செய்ய தொடங்கு. எந்த ஒரு விஷயத்தையுமே முன்னின்று சாதிக்க தொடங்கு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். ஒவ்வொரு நொடியிலும் வராகி சொல்வது போல உனக்கென இருக்கின்ற தெய்வங்கள் ஒருபோதும் உன்னை கைவிடாது. உனக்கான நல்ல விஷயங்களை அவர்கள் எப்பொழுதுமே நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இந்த நேரம், இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் இனி உனக்கு அடுத்தடுத்த நிலைகளை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வது உண்மைதானே? இனி எதுவென்றாலும் நீ சரியானபடி உனக்கு வேண்டிய உண்மைகளை பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நீ தேடி பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. வராகியினுடைய அன்பிற்கு ஈடு இணை என்று எதுவும் கிடையாது. அம்மா கொடுக்கின்ற அன்பு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயங்களை நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு.
இனி உன்னை சுற்றி நான் வருவது போல உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வரும். உனக்குள் மிகப்பெரிய மாற்றங்களை உணர்த்தி சொல்லும். தீமைகள் அழிய கருப்பண்ணசாமி புறப்பட்டு விட்டார். மிகப்பெரிய அழிவு சந்திக்க போகின்ற ஒரு குடும்பமாக உன்னுடைய துரோகியின் குடும்பம் இருக்கத்தான் போகின்றது. உள்ளே நடப்பதை வெளியில் சொல்லாமல் தவிர்க்கலாம். ஆனால் ஒரு நாள் எல்லா விஷயங்களும் வெட்ட வெளிச்சமாகத்தான் வேண்டும் என்பதனை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை போல. இனி நடக்கக்கூடியதை எல்லாம் கவனமாக கவனித்துவிடு. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று புரிந்துவிடு. சரியானவற்றை எல்லாம் தெளிவாக நடக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. உனக்கென்ற இந்த வாழ்க்கை தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு முறையாக கிடைக்க வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது. இனி அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கை பிறக்கட்டும். அத்தனை விஷயங்களிலும் உனக்கு தெளிவு கிடைக்கட்டும். எந்நாளும் மகிழ்ச்சியோடு நீ இருக்கும் காலத்தை விட்டுவிடாமல் இருந்து விட்டால் அது போதும். இனி உனக்கென்று நான் எல்லாமும் உன் முன்னின்று தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.